நம்ம தங்கமயில் வந்து எப்படியாவது சரவணன் கூட எப்படியாவது ஒன்று சேர்ந்து வாழணும்னு வந்து அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சரவணன் வந்து அதுக்கு வந்து ஈடு கொடுக்காமே போய்கிட்டு இருக்காரு. நம்ம சரவணன் வந்து அஞ்சலி கூட பேசிகிட்டு இருக்கிறத வந்து நம்ம மீனா பார்த்துட்றாங்க. அதனால வந்து நம்ம மீனாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. ஒருவேளை வந்து மயிலக்கா விட்டுட்டு மாமா வேற ஒரு வாழ்க்கைக்காக ரெடி ஆயிட்டாரோ என்னமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுது. ஒரு நாள் நம்ம சரவணன்கிட்டே கேட்குறாங்க நம்ம மீனா, என்னம்மாம்மா ஒருத்தவங்க கூட உங்களை நான் கோயிலில் பார்த்தேன் அப்படிங்கவுமே, அது யாருமாம்மா அப்படிங்கவுமே, அது வேற யாரும் இல்லைப்பா மீனா, என் ஃப்ரெண்டு தான். நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில வேற எந்த இதுவும் இல்லை. அப்படியும் வந்து நான் தங்கமயில் பண்ண துரோகத்தவே இன்னும் என்னால் மீள முடியல. அப்புறம் எப்படி நான் இன்னொரு வாழ்க்கையை பற்றி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படியே யோசிச்சா தப்பு இல்லையே, தங்கமயில் எனக்கு செஞ்ச துரோகத்தை விட இந்த இது பெருசு கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் என்னடானா நம்ம தங்கமயில் வந்து மறுபடியும் கர்ப்பமாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வாந்தி தலை சுத்தல் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கவுமே நம்ம மீனா கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கவுமே அது வந்து டாக்டர் சொல்லிடுறாங்க, நீங்கள் வந்து கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லவுமேனு அவங்களால நம்பவே முடியல. எப்பட்றா திடீர்னு கன்சீவாக இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு யோசிக்கிறாங்க. அப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் நம்ம மயில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது முதல்ல மாமாட்ட சொல்லணும், மாமா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக குழந்தைக்காக நம்மளை மறுபடியும் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே நம்ம மீனாவை சரி சந்தோஷங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போகவுமே வந்து நம்ம தங்கமயில் வந்து சரவணனை பார்க்க கோயிலுக்காக வந்திருக்காங்க. எப்படியாவது அந்த கோயிலுக்கு வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரவணனும் அதே மாதிரி வர்றாரு. வரவுமே வந்து நம்ம தங்கமயில் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமாம்மா, இந்த இதை படித்து பாருங்க அப்படிங்கவுமே, எதாக இருந்தாலும் டைரெக்டாக சொல்லு, மறுபடியும் உன் நாடகத்தை நம்புறதுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைம்மாம்மா தயவு செஞ்சு நான் கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கவுமே, என்ன சொல்லு டக்குன்னு, உனக்கு தான் வேலை வெட்டி இல்லைன்னா எனக்கும் வேலை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைம்மா நாங்கள் மாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லவுமே, கர்ப்பமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே அதிர்ச்சி ஆயிடுது. ஆமாம்மா உங்கள் குழந்தை என் வயிற்றில் வளருது அப்படிங்கவுமே, அந்த நீ அந்த குழந்தைக்கு நான் அப்பா கிடையாது, நீ எப்படி கர்ப்பமானையோ அதுக்கு நான் காரணம் கிடையாது, அப்படியே நீ கர்ப்பமாக இருந்தாலும் அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பாக பேசுகிற மாதிரியே பேசிட்டு போயிடுறாங்க. மயிலுக்கு வந்து இது அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா இது மாமா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆயிடுது. நம்ம சரவணனும் அதே மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த சைடு என்னடானா நம்ம காந்திமதி வந்து குமாரோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினால நம்ம சக்திவேல் வந்து கோவப்பட்டு காந்திமதியை வந்து வீட்டை விட்டு விரட்டிடுறாங்க. நம்ம கோமதி வீட்டில் போய் ஆதரவாக இருக்காங்க. நம்ம கோமதி தான் கூட்டிகிட்டு போய் நம்ம காந்திமதியை வச்சு பார்த்துட்ருக்காங்க. அதில் வந்து பாண்டியனுக்கு என்னடானா ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட கேட்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் வந்து நம்ம பாண்டியனுக்கு இன்னும் அதிகமாயிருச்சு. ஒரு சைடு அவங்க அத்தை வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தா தான் கோமதி ஏன் ஒரு வார்த்தை கேட்கக்கூடாதா என்னை மதிச்சு அப்படின்னு சொல்லி அந்த இதில் ஒரு கோபமாயிருது. மறுபடியும் சரவணனும் நம்ம தங்கமயிலும் வந்து இந்த கர்ப்பத்தால் ஒன்று சேரணும்னு நீங்களாம் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.